மற்றவர்களைப் போல வாழ வேண்டும். மாலதி ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த பெண். அவளின் தந்தை ஒரு சிறிய கடையில் வேலை செய்வார். தாய் வீட்டுப் பணிகளால் குடும்பத்தை நடத்துவார். வருமானம் குறைவு, ஆனாலும் அன்பு நிறைய. மாலதி பள்ளியில் படிக்கும் காலத்திலேயே நானும் என் தோழிகளைப் போல வாழணும் என்று மனதில் ஆசை வளர்ந்தது. நல்ல உடைகள், மொபைல், பிராண்டு பொருட்கள், பெரிய பிறந்தநாள் கொண்டாட்டம் எல்லாமே அவளுக்கு வேண்டும். நமக்கு திறனில்லை என்று அப்பா சொன்னால், அவள் கோபம், அழுகை, அவமதிப்பு. மகளின் மனம் காயப்படக்கூடாது என்று அப்பா கடன் வாங்கினார். அம்மா தன் நகைகளை அடகு வைத்தாள். நாட்கள் செல்லச் செல்ல கடன் பெருகியது. வீட்டில் சண்டை, மௌனம், கவலை மட்டும்தான். மாலதிக்கு மட்டும் திருப்தி இல்லை. இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும் என்ற பேராசை அவளை நிறுத்தவில்லை. ஒரு நாள் கடன்காரர்கள் வீட்டிற்கு வந்தார்கள். அப்பா வேலை இழந்தார். அம்மா உடல்நலம் குன்றினாள். அப்போதுதான் மாலதிக்கு புரிந்தது, நான் மற்றவர்களைப் போல வாழ நினைத்ததில் என் குடும்பத்தை அழித்துவிட்டேன் என்று. அவள் அழுதாள். ஆனால் இழந்த அமைதியை மீண்டும் வாங்க முடியவில்லை. நீதி, பேராசை சந்தோஷத்தை தராது. திருப்தியில்லாத வாழ்க்கை குடும்பத்தையே சிதைக்கும். நம்மிடம் இருப்பதை மதிப்பதுதான் உண்மையான செல்வம்.